இன்னைக்கு பலருடைய பிரச்சனை என்னன்னா, ஜெபிக்க நேரமே இல்லை பாஸ்டர். ஏன் நேரம் இல்லை? வேலை ரொம்ப இருக்கு. இந்த வேலையை காரணமாக சொல்லாமல் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு 4 மாதம் நாங்கள் வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தோம் பாருங்க, அந்த நிலைமை திரும்ப வரட்டும் அப்படி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை. நம்முடைய வேலைகள் நமக்கு தடையாக இருக்க போவது இல்லை. ஆமே. ஏன்? நம்முடைய வேலைகள் நம்முடைய மற்ற காரியங்கள் எதுக்கும் தடையாக இல்லை இல்லையா? யாராவது சாப்பிடாம இருந்தீங்களா? வேலை இருக்குன்னு தூங்காமல் இருக்கிறோமா? அவசியமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறோமா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறோம், கூட்டு வர்றோம், அல்லது ஸ்கூலில் வாத்தியார் டீச்சர் கூப்பிட்டு விட்டாங்கன்னா அங்கே போயிட்டு வரோம், மற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு காரணம் சொல்லுகிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம். அப்படி இல்லை. நாம் ஜெபிக்க நாம் தான் நேரம் ஒதுக்கவில்லையே ஒழிய நேரம் இருக்கத்தான் செய்யுது. ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்க நேரம் இருக்குது. நம்முடைய ப்ரையாரிட்டி இன்னைக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன செய்யணும்? மாறணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பாருங்க, சமீபத்தில் ஒருத்தர் அழகா பேசிட்டு இருக்கும்போது சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய வேலைகள் அதிகமாயிருச்சு, ஆனால் எவ்வளவு நேரங்களை நம்ம வீணாக செலவழிக்கணும் தெரியுமா? இப்போ தான் நீங்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறீங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து மதுரைக்கு வரைக்கும் பிரயாணமாக போயிட்டு வந்தீங்கன்னா பஸ்ஸில் போனால் எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். போய் திரும்பி வர்றதுக்குன்னா அதுவே ஒரு 5 மணி நேரம் ஆயிரும். இந்த 5 மணி நேரம் என்ன செய்கிறோம்? ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு வருவோம், இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம், இல்லாட்டின்னு வைங்களேன் வெட்டியாக உட்காந்து பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட என்ன செய்வோம்? எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம என்ன பேசுறதுனால என்ன யாரும் மாறிட போகிறாங்களா? அரசியல் மாறிட போதா? அவங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு செய்ய போகிறாங்களா? எல்லாம் அவருக்கு இங்கே உட்காந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் மட்டும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுருந்தாருன்னா நாடு என்றைக்கோ நல்லா இருந்திருக்கும். நம்ம சொல்கிறத அவர் போய் கேட்க போகிறது இல்லை. அதனால இப்படி வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்குவோம். ஹல்லேலூயா. ஆமாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் இருந்தால் ஜெபிக்கணும்னு நினச்சிட்டோன்னு வைங்களேன், அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடி ஆண்டோடைய சமூகத்தை, அவருடைய கிரியையை நம்ம நினச்சி ஒரு நிமிடம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த ஜெப சிந்தை நம்முடைய மனதில் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் தேவ பிரசன்னம் நம்ம இருக்கிற இடத்தை நிரப்பி விடும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? நம்ம பல எந்த இடத்துல இருந்தாலும் என்ன வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் ஒரு நிமிடம் தேவனை நினைச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்த நிமிஷமே ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம இருக்கிற இடத்தை முழுவதுமாய் நிரப்பிவிடும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத நாம் உணர ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். இந்த நாளிலே ஜெபிக்க நேரம் இல்லைன்னு காரணம் சொல்கிறத விட்டுட்டு இடைவிடாமல் ஜெபிக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது எல்லா அற்புத கிரியைகளையும் அற்புத காரியங்களையும் தேவன் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.